கேளு. என்னம்மா ஏன் வேலைக்கு மாறி எவ்வளோம்மா? வேலை கொஞ்சம் குறைச்சி கொடுமா. 100 ரூபாய்னா 100 ரூபாய் தாம்மா. 100 ரூபாயெல்லாம் இல்லை. அதெல்லாம் கம்மியெல்லாம் இல்லை கொடுக்குறதில்ல. ரூபா கொடுமா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. 100 ரூபாய்னா இஷ்டமாக இருந்தால் வாங்க, இல்லைனா போயினே இருக்கு. இப்போ 70 ரூபாயெல்லாம் வாங்க மாட்டாங்கம்மா. இல்லை 100 ரூபாய் தான். பெரிய ஆள் தான் நீ இல்லை பார்த்தாலும். 70 ரூபா தான்ம்மா. எங்கே பார்த்தாலும் தொடப்போம். பாப்பா. என்ன எங்க அந்த புள்ள உள்ளே இருக்கிறாங்க? என்ன பண்ணுது? சமைக்கிறாங்க. என்ன வந்து 1 மாசமாச்சு, ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கூட கேட்கல. என்ன உனக்குன்னா அருவுக்குது? ஆடி மாதம் ஆற்ற விட்டு தானே இருப்பாங்க. என்ன உனக்கு அருவு இல்லை ரவ கூட? என்ன எப்படித்தான் பேசுற நீ? இல்ல எனக்கு ஒன்றும் புரியலையா? என்ன புரியல? வீட்டை விட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சுல. ஆமா. என்ன இருக்கு எப்படி இருக்க சாப்பிட்டியா வச்சியான்னு சொல்லி ஒரு வார்த்தை உன் பொண்ணு கேட்டுச்சா? நீ கேட்டியா போன் பண்ணி பொண்டாட்டியா? நான் ஏன் கேட்கணும்? அவ ஏன் கேட்கணும்? உனக்கு அக்கறை இல்லை, என் பொண்ணு எப்படி உனக்கு கேட்பாங்க? இல்லப்பா என்ன காண்பார் யோ என்ன இங்கே எதுக்கு வந்த? இங்க நான் ஒத்தையா கடந்து சோத்துக்கு வைக்கலாம் தின்னுட்டு இருக்கேன். நீ என்னன்னா கறிக்குழம்பு தின்னுட்டு இருக்க. ஆமா, என் தம்பி எடுத்துட்டு வந்தான். தம்பி எடுத்தான் தானே? ஒரு வார்த்தை எப்படி இருக்க சாப்பிட்டியாச்சுன்னு 1 மாசம் ஆச்சு ஒரு போன் பண்ணியா? ஏன் போன் பண்ணுனியா? உனக்கு அக்கறை இருந்தா ஒரு பொண்டாட்டி மேல போன் பண்ணுக்கு இதா இல்லையா? என்னத்துக்கு பாக்கணும்? அவ என்னத்துக்கு உனக்கு போன்? அடங்காத புள்ளைய பெற்றிருக்கிய, அடங்காத புள்ளைய பெற்றிருக்கிய, ராட்சசி புள்ளைய பெற்றிருக்கிய. அவ கூட ஒரு 2 நாள் வாழ்ந்து பாருவ. யாரு என்ன பண்ற? எப்படிதான் ஒன்னால வச்சிருந்தேன் தெரியலையே. என்ன குடிகாரன்? எப்ப வந்தாலும் போர் குளம் கொடுத்துட்டு ஆடி மாசம் பொண்ணு என் வீட்டுல தான். எதுக்கு ஆடி மாசம் அனுப்ப மாட்டியா? இதெல்லாம் உனக்கு காரணம் சொல்லணுமா? காரணம் சொல்லணும். எதுக்கு ஆடி மாசம் அவசியமா இல்ல உனக்கு காரணம் சொல்ல. நான் கூப்பிடுறேன். உனக்கு என்ன? நீ மாமியார் தான், உனக்கு மாமியாருக்குள்ள மரியாதை வச்சுக்க. பொண்டாட்டின்னு சொன்ன பொண்டாட்டிக்கு மானால 1 மாசமா போன் பண்ணல. நீ போன் பண்ணி கேட்டியா? என்ன நான் எதுக்கு போன் பண்ணணும்? அடங்கா பிடா இருக்கு உனக்கு அடங்காத. நீ போய் தம்பி ஆட்டு தெரியும். எப்படி வளர்த்த நீ? இத்தனை வருஷம் எப்படி வளர்த்த அந்த பிள்ளைய? எப்படி வளர்த்த? வந்தாயிட்டு போணுமா? நீங்க தான் பிளான் பண்ணி என் கூட வாழக்கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீல. அனுபவத்துல உங்க ஆயிரத்தா ஒண்ணு சும்மா கிடக்குது. ஒண்ணு எதுக்கு சும்மா இருக்கணும்? வந்து வரச்சிலேயே என்ன ரெப்பர் ஆயிட்டுல வரவன் நீ ஒரு மருமாவன் ஒரு மாமியா வீட்டுக்கு ஒரு பொண்ணு பொண்டாட்டிக்கிறான்னா எப்படி வரணும்? 16 லட்சம் ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். யாருக்கு? நான் அப்படி விட்டுட்டு போயிருவேனா? யாருக்கு? பைசா பண்ணுங்க. 50 லட்சம் ரூபா காசு கொடுங்க. என்னத்த போட்ட என் பொண்ணுக்கு? என்னத்த கல்யாணம் செலவு பண்ணிருக்கேன்ல? நீ கல்யாணம் ஊர்ல இருக்கவங்களாம் செலவு பண்ண அது என் பொண்ணு கடை அடிக்கணுமா? இப்ப நான் இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா எனக்கு செலவு காசு இல்ல. அதுக்கு காசு எங்ககிட்ட வருமானம் வாங்கி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். ஆமா, அப்படிதான் பண்ண போறேன். அவ இல்லன்னா இப்ப அனுப்புறதா இருந்தா வரணும். பொண்ணு அனுப்ப முடியாது. ஏன் அனுப்ப முடியாது? அனுப்ப முடியாதுன்னா போய்க்கினே. என்ன ரீசனா? ஆடி மாசம் ஏன் அனுப்ப கூடாது? இது என்ன ஆளாளுக்கு ஆண்டாண்டு காலம் ஆடி மாசம் அனுப்ப கூடாது, ஆடி மாசம் அனுப்ப கூடாதுங்களே. ஒப்புங்க மேல கேக்குறதா? ஆடி மாசம் தாலி கட்டி வந்தியப்பா அம்மா அவங்க ஆத்தா பாட்டி வீட்டுல வச்சிருந்தாலும் உங்ககிட்ட வந்து படுத்து நாளான்னு கேக்குறதானே? இந்த வேலையே வேண்டாம். நீ அந்த நானும் எங்க அம்மா பேசுதேன், எதுவும் பேசக்கூடாது. ஒண்ணும் தெரியாது பாப்பா. 6 மணிக்கே போட்டாலும் தாப்பா. உனக்கு ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, 6 மணிக்கு நான் போட்டது தாப்பா. இங்க பாரு, வழக்கு மாத்தாத்தனா பிச்சு போய் வழக்கு மாத்தன ஆடுது. நீ பிச்சு போய் ஆளு மண்டையில பாரு. நான் போட்டதே இல்லையா தம்பி? அவங்க என்ன பேச்சு பாத்தியா? உன்ன மாதிரி உன் பிள்ளை இருக்கு. என்னடா புள்ள இருக்கு? பின்ன ஒன்ன மாதிரியா இருக்கு இல்ல ஓத்தா மாதிரியா இருப்பாங்க? இங்க பாரு, மரியாதை பேசிக்க. ஓத்தா நீ மரியாதை நந்துங்க. பொண்ணு கேக்குறவன் ஒரு வந்து மாமா வீட்டுக்கு எப்படி ரீசெண்டா வரணும்? எப்படி வரணும்? டவுசர் வருமா? இல்ல அவுத்து போட்டா வாயா? ஆமாயா, அது ஒண்ணுதான். போனதுல அவுத்து போட்டு வந்துருக்கீங்க. நீ நம்ம சிரிச்சிட்டு இருக்க பண்ணி பண்ண தப்பு தானமா? எப்படியா? என்ன தப்பு? பெரிய மனுஷி என்ன தப்பு? ஒரு மாமியார கேக்குற வார்த்தை அது? ஒரு மாமியார டவுசர் வரலாம் கேட்கலாமா? இல்ல நீங்க தானே சொன்னீங்க. காரி துப்பிர போறாரா? இங்க பாரு நீ மரியாதை பேசுமா. அனுப்பாமையா வீட்டு வச்சிருக்கீங்க. அனுப்ப முடியாதுன்னா முடியாது. என்ன பண்ண போற? ஆடி மாசம் பொண்ணு எங்க அம்மா டைவர்ஸ் வாங்க சொல்லிச்சு. நான் டைவர்ஸ் வாங்க போறேன். போய் உன் கூட வாழவே முடியாது. நீ உன்கிட்ட அனுப்பவே முடியல. உன்கிட்ட வச்சுன்னு வாயிட்ட ஒன்னும் சும்மா கிடக்குது. உன் என் பொண்ணு ஊட்டாட கிடக்கு. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு 2 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் பணம் வாங்க முடியாம போராடி உன் பிள்ளைய கரெக்ட் பண்ணதான் மிச்சம் போச்சு. டேய் பண்ண செலவு நீ எங்களுக்கு வரதாசன் கொடுத்துட்டு போறோம். எங்க வரதாசன் கொடுக்கணும்? பின்ன என்னடா எங்க வீட்டு போன கட்டிட்டு போய் கெடுத்துருவானா? அவனுக்கு நாங்க சும்மா நான் உனக்கு வரதாசன் கொடுக்கணுமா? அப்படி ஆல்ரெடி எப்படி உன் பொண்ணு எனக்கு பழக்கமாச்சு. உங்ககிட்ட நீங்க வாங்கின கடனை தானே. அப்ப அந்த கடனை என் பொண்ணை வந்து நீ பணத்துக்கு வந்து கேட்கணும். வந்து வாசல் நின்று வந்து என் பொண்ணு நீ கரெக்ட் பண்ணிட்டு நாங்க இன்னும் கரெக்ட் என் பொண்ணு பண்ணாங்க. வரைக்கும் உன் பொண்ணு காசு வாங்க முடியல. அதுக்கோசரம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த உன் பொண்ணு வாழாம இருக்க.
வாயாதான் என் வீட்டாடுக்கிட்ட போய்கினே அப்ப என் காசை கொடு. என்னடா காசுன்னு கிடக்குற ஒரு மருமம் காசுன்னு வந்து மாமியால காப்பானா கல்யாணம் பண்ணிட்டு போய் 1 வருஷமா குடும்பம் பண்ணி போட்டு என் பொண்ணு பாரம்பரியமா அனுப்புனா எப்படி அனுப்புனா அதே மாதிரி இப்ப அனுப்பு எனக்கு எவன் பொண்ணு கட்டுவான்? யாரு யார் கட்டுவா? எவனா உனக்கு எவனா பொண்ணு கிடப்பா போ அம்மா கிட்ட பேசி என்கிட்ட பொய் 60 வயசு ஆகும். யாருக்கு 60 வயசு? பின்ன 60 வயசு யாருக்கு? எங்க விக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு தெரிஞ்சியா ஏமாத்தி என்னை கூட்டு போய் அது அலங்கோலமாக்கி விட்டு என்ன அலங்கோலம்? என்ன அந்த முடி கூட கொட்டி போய் நல்லா தான் கொல்லுப்பட்ட மாதிரி இருக்க. கொல்லுப்பட்ட என் பொண்ணு கிடக்குற உனக்கு பொண்ணு குத்துதான் தப்பு வயசு ஆயிரம் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அப்படியே கியூல வந்து என் பொண்ணு கட்டிக்கிறது கியூல என்னடா கியூல கார் எடுத்துன்னு வந்தான் உனக்கிட்ட போய் கொடுத்து இல்லையா அறிவில்லையா உனக்கு எதுவுமே இல்ல. ஆமா இங்க பாரு பாத்தியா? ஆமா ஒரு கட்டண புடிச்சு அடிக்கிறது பாத்தியா? பின்ன நீ காசு அடிப்ப இங்க பாரு நீ எப்படி சொன்னா ஆளு பாரு உங்க கூட மனுஷன் வாழ்வானா? மாமியா நல்ல புள்ள. நீ ஒரு மருமவன் என்ன ஒரு வாழா வெட்டன் வாளா வெட்டி நீ வாழா வெட்டன் உன் கண்ணுக்கு முன்னாடியே நீ ஒரு எவ்வளமா வர முடியாது உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு வாசல்ல நான் கூட்டிடுறேன். யாரு தெரியும் பாரு ஜன்னல் ஜெயிலு போடுவேன். இங்க பாரு ஒரு வார்த்தை சொன்னா நான் ஒரு வார்த்தை நான் அடிச்சு நான் சிட்டிக்கு போடணும் வச்சுக்க உன்னை அழகா தூக்கி போட்டாடி. யார் தூக்குவா? எவன் தூக்குவான் எங்களா? எந்த போலீஸ் என்ன ஒண்ணும் பண்ண எந்த எஸ்ஐ என்ன பண்ண முடியாது போய்கினாரு பொண்ணு பொண்ணு இட்டுன்னு போனோம் எப்படி வந்து ஒரு மாமியால ஏமா அட்டா பொண்ணு அனுப்புன்னு அவன் சொல்லுவான் அம்மா வந்து இல்லாத ரோப்பலாம் பேசுறான். நான் எது கம்பி என்ன நான் ஏன் என்ன கம்பி கம்பி அண்ணு போக போறான். நான் உங்களோட வாழலையா நான் வரதட்சணை கொடுத்துட்டு போய்க்கிறாரு என் பொண்ணு பண்றேன் நான் டைவர்ஸ் பண்றேன் நான் டைவர்ஸ் சார் மெண்டல் பொம்பளை என் பொண்ணு மண்டல் தான்பா சௌகர் பாட்டு தான் சௌகர் பாட்டு தானே கட்டினு போனவன் சௌகர் பாட்டு தெரியல இன்னைக்கு தெரியுதா அதுக்கு வரதட்சணை மண்டலா இருக்கு வேற கேக்குறான் மூஞ்சிய பாரு மூஞ்சி பாரு தீந்து போன அண்டை விளக்கமாத்த மொத்த இருக்கு என்னல எங்கோட்டு போன போயிடுறா இதுக்கு மேல மதியாரி மருமேன வாட போறாங்க மருமனா நீ ஒரு மருமனாடா ஒரு மாமியாட்ட எப்படி வந்து பேசுற எப்படி பேசுற நீ ஒரு மாமியால் ஐயா மாமியால் கூட்டி வர மாதிரி ஏய் சீ போ நீ உன் கூட மனுஷன் வர மாட்டான் மனுஷன் வாய பத்துக்கா புள்ள அடங்காமட்டி புள்ள நீ அடங்கனா தான உன் புள்ள அடங்க நீ அடங்கனா தான உங்க அம்மா அடிக்கி உன்னை போய் மாமியா விட்டு போய் எப்பற அடியால வச்சிருக்க யார் நாங்க அந்த அம்மா வர மல்லு வருது ஏய் போடா பொண்ணு வந்து கூட்டின்னு போறவன் ஓய்க்கமா ஒரு மாய் மேல எப்படிங்க ஆடி மாசம் அனுப்ப கூடாது ஆடி மாசம் பொண்ணு அனுப்ப முடியாது எதுக்கு எதுக்கு அது உனக்கு விழா சொல்லுமா எதுக்கு அனுப்ப கூடாது என்ன போய் கேட்டு பாரு உன்னாட்ட என்ன மாசம் தெரியல இந்த மாசம் சரியில்லை அனுப்பலன்னா போய்க்கினாரு என்ன ரீசன் என்ன ரீசன் அது சொல்லுமா நாங்க அத நான் சொல்றேன்டா கேன பயல என்ன சொல்ற கேன நீ கிறுக்கி ஊசு தயாரி மேடம் நான் சொல்றேன் கேளு ஆடியில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா சித்திரையில பொண்ணு பிறக்கும் சித்திரையில பிறந்தா சித்திரை விச்சுக்கிட்டு பிள்ளை இருக்கணுட்டு சேர விட மாட்டாங்க அது கூட எனக்கு தெரியல அதான் லூசி இல்ல என் மூணு கரெக்டான நீ தான பள்ளி திரும்ப நாடகத்துல அந்த பப்பன் வருவாங்க டான்ஸ் அது மாதிரி குறுக்க மாதிரி வந்து போயிட்டு இருக்கு என் மூணு சொல்றது ரைட்டு தான் ஏமா ஒரு பெரிய மனுஷி தானே ஐயா ஒரு பெரிய மனுஷி தானே சேர்த்து வைக்க மாட்டே நீ சேர்த்து வைப்பாங்களா உன்ன இந்த மாதம் புரியாதமா அரை கடை இருக்கு ஐயா நீ தானே மூவி வேக்காடாக்குற மாசம் போனாக்கா அப்புறம் சேர்த்து வைப்பாங்க மூவி வேக்காடு ஒரு மருமவன் வந்து எந்த டூல வந்து வாமா எப்ப வந்து வாப்பான்னு கூப்பிட்டு உள்ள போவாங்க வரச்சிலே நான் உன் பொண்ணு பஜாரியா வாயப்படுனா அப்படிதான் சொல்லுவாங்க என்னடா இப்படி வளர்த்திருக்க ஐயா உன்னை பெத்து எப்படி வளர்த்துக்கிறாங்க என்ன பத்தப்போ அப்படியே ராஜா அப்படி வரும்போதே மேல பிச்சைக்கார பையன் அவன் பிச்சைக்காரனுக்கு பொண்ணை கொடுத்துதான் இன்னைக்கு நடுத்தர் வரைக்கும் சிரிக்கிறான் ஆளுங்க எல்லாம் பாக்குற மாதிரி சிரிக்க வைக்கிறான் பிரிச்சு புடியும் பிரிச்சு அவள யார பிரிச்சிடுவா வரட்டும் உன் மக வெளிய வரட்டும் யாரு ஆளை வச்சு உன் பொண்ணை ஏய் உன்னை இந்த கேட்டு விட்டு தாண்டப்படுற உன்னை ஆளை வச்சு நான் தூக்குறேன் ஒன்ன தூக்குறேன் ஏய் எவனை போயிட்டாரா இட்டாடா நீ ஒன்ன தூக்குறேன் அட போடான்றேன் போடா பேசினா பல்லு இதுக்கு மேல மஜாரி இல்லடா மருமானு மஜாரி கொடுத்தா இதுக்கு மேல மாய் மேல என்னன்னு கேக்குற இல்லங்க பொண்ணு அனுப்ப மாட்டாங்க ஏய் அனுப்ப முடியாது ஒரு ஆடி மாசம் வர போக கூடாதுன்னு சொன்னா ஐதீகம் இருக்கு என்னங்க ஐதீகம் அத உனக்கு வெறிச்சு சொல்லு உங்க தங்கச்சில ஆடி மாசம் உன் தாங்கலாம் இட்டால எனக்கு ஞாபகமே இல்ல எப்படியா இல்ல அது ஒரு ஐதீகம் என்ன ஐதீகம் ஐதீகம் ஆடி மாசத்துல எது பின்ன அக்கா தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆடி மாசம் ஆட்ட விட்டு கேட்டாங்கன்னா அந்த வருமா தெரியும் நான் கேக்குறேன் நீ ஆடி மாசம் வந்தா மட்டும் நீ என்ன கிழிச்சிரா போற இப்ப கேட்ட பத்தியா இதுதான் சரி இத்தனை கிழிச்சா விட்டா இல்ல போ ஆமா இங்க என்ன சொன்ன இங்க வர என்ன சொல்லிட்டு போகுது பத்தியா ஆமா ஆமா தின்னு வச்சு நீ கீக்கில இப்ப ஆடி மாசம் வந்தாண்டா கீக்கு போறேன்ற நீ சொல்றது இதான் என்ன சொல்லுவாங்க தப்பு தப்பா பேசி போகுது நீ தப்பு தப்பா நடந்துக்கிறேன்னு
பொம்பளை பேசுறா பாரு பேச்சு ஐயா. எல்லாம் புள்ளைய பேச்சு வளர்த்துருக்கு ஐயா என்ன போடுங்க இது வேற இந்த விளக்கு மாத்த கட்ட விளக்கு மாத்த தூக்கி உங்களை அடிக்கணும் உங்களெல்லாம் யாரு எங்களையா ஆமா, ஆமா. ஒரு மருமம் பேசுத்தடா மாமியால தொடப்பு கட்டி புள்ளை இனிமே புள்ளையும் பொண்டாட்டி ஆகி போச்சு நீ என்ன எனக்கு மாமியார் எனக்கு உன் புள்ள எனக்கு பொண்டாட்டி இல்ல நீ எனக்கு மாமியார் இல்ல எனக்கு மருமனா இல்ல இந்த பார் ஆ. போயிடு மைதேரியா இல்ல என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ யாரா டேய் உன்னை அடிச்சியும் முடுக்குவேன் சட்டி புடிச்சு திரும்ப விடுவேன் இழுப்பா ரொம்ப பேரை இழுத்து விட்டுக்கிற நீ நீ என்ன நினைச்சுக்கின ஒற்றியோ குத்து டபார் ஏத்தன்னா குடல் வெளியே வந்துரும் குடல் வெளியே வருமா குடலே வெளியே வந்துரும் மருமானு கூட பார்க்க மாட்டேன் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா என்ன பண்ணுவ? ஒரே குத்து அவ்வளவுதான் பாத்துக்க. அவளைத்தான் நானும் பாப்பேன் ஆளை பாரு, நினைச்சு. என்னடா சீசின்றா என்ன ஆரம்பத்தை தெரிஞ்சுதான் கெட்டே வந்திருக்க மாட்டான் அடா நீ தானே தூக்கிக்கின்னு ஓட அந்த என் வீட்டு பொண்ணுக்கு ஒரு ஈர பையன் அவன்கிட்ட பேச யாரு என்ன பையன்? ஆமா யாருக்கு என்ன பையன்? ஏய் போறான்றா நீ என்னடா வந்து போறான்ற நான் ஏன் போகணும் என்ன நானே பண்ணேன் என் பொண்டாட்டி வர சொல்லு யாரா பொண்டாட்டியா இல்லன்ட்டு பாக்க பொண்டாட்டியாங்கடா உனக்கு பொண்டாட்டியா அப்போ வர சொல்லு நான் இனிமே ஒத்து உணர்ந்து பண்றேன் யாரா உன்னுகிட்டயா ஆமா. சே உன்னுகிட்ட போய் ஏன் பொண்ணு போ அனுப்பி சொல்றேன் சிலிப்போம் ஆமா இதை போகாம பேசிட்டு அந்த பிள்ளைய பார்த்தா அம்மா என் பொண்ணோட என் மாமியாரை கட்டி சொல்லு ஆமா அது வாயில பெருசா கண்ணி மாய் மேல கண்ணி நான் என்னம்மா பேசுறேன் நான் என்ன பேசுறேன் ஆமாமா தப்பு தப்பா பேசிட்டாங்க அப்படியே அவங்க பேசுவாங்க போல போய் கட்டை தூக்கி மாமியா வாயில வச்சா ஒட்டியே அமுட்டாங்க கொண்டாட்டி வந்து ஆமா நான் கிளம்புறேன் போ ரெண்டா